வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ, உங்களுக்கு ஒரு நல்ல இன்புட்டாக அந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலுமே இதில் சில ட்ரிக்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ட்ராடே ட்ரேடராக வர முடியும். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து என்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் நம்மளால சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணுறீங்க, நிறைய சேனல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் நம்ம சேனல்ல இருந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜெனியூனான ஒரு இன்புட்ஸ் வந்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற முக்கியமான இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா கேமரில்லா. ஸோ கேமரில்லா இல்லாமல் உங்களால் இன்ட்ராடே பண்ணுனீங்க அப்படின்னா கரெக்டான ரெசிஸ்டன்ஸ், கரெக்டான சப்போர்ட் இது எல்லாமே பார்க்கறது கொஞ்சம் நமக்கு கஷ்டமான விஷயம். ஸோ அதனால தான் வந்து இந்த கேமரில்லா யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஒரு 80% வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்காக உங்களால் கொண்டுட்டு வர முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எப்படி வந்து கேமரில்லா இண்டிகேட்டரை வந்து நம்ம கொண்டுட்டு வர்றது நம்மளோட சார்ட்ல ட்ரேடிங் வியூவில், எப்படி வந்து கேமரில்லா இருக்கிற ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ட் 1 பார்க்க போறோம். ஸோ அதுக்கப்புறம் அப்கமிங் வீக்ஸ்ல வந்து நான் பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி நம்மளால என்னென்ன இன்புட்ஸ் தர முடியுமோ அது எல்லாமே தரேன். ஸோ அதனால வந்து வீடியோவை மறக்காம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நிறைய புரியும். அப்படி புரியாட்டி நீங்க வந்து கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கேமரில்லாவுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இண்டிகேட்டர்ஸ் போங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். டெக்னிக்கல்ஸோ இல்லாட்டினா ஏதோ ஒன்று போயிட்டு நீங்கள் வந்து என்னென்னா சிபிஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுருக்கேன் என்னோட ஃபேவரட் சேனல், என்னோட ஃபேவரட் இண்டிகேட்டரை இதை வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு பாருங்கள் இது பிவோட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த பிவோட் பாஸில் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் சிபிஆர் இருக்கும், ப்ளஸ் கேமரில்லா சிபிஆர் இருக்கும். இதில் நம்ம பார்க்க போகிறது கேமரில்லா பிவோட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க, இங்கே எக்ஸ்க்ளமேட்டரி இருக்கும் நீங்கள் போட்ட உடனே, இண்டிகேட்டரை கொண்டுட்டு வந்த உடனே. ஸோ அதை வந்து டிசேபிள் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் செட்டிங் போயிருங்க. செட்டிங் போயிட்டு இந்த வீக்லியாக இருக்கிறத வந்து டேவாக மாற்றிக்கிங்க. ஸோ டேவாக மாற்றிட்டு எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுங்க. நமக்கு எதுவுமே பெருசாக தேவையில்லை. நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை. என்ன அப்படின்னா இன்னைக்கு கேமரில்லா எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ளஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ வந்து எனேபிள் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கிட்டு ஸ்டைல் போயிருங்க. ஸ்டைலில் போயிட்டு நேராக இங்கே போயிருங்க. ஸோ நமக்கு இம்பார்ட்டண்டான பெராமீட்டர்ஸ் H3, H4, H5, L3, L4, L5. L3, L4, L5 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட். அதே மாதிரி H3, H4, H5 அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த H3L3. ஸோ அதனால நான் அந்த H3L3 மட்டும் நான் பிளாக் கலர்ல வச்சுக்கிறேன் என்னோட ரெஃபரன்ஸுக்கு. ஒருவேளை நீங்க என்னோட ஃபாலோவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு வந்து கிரீன் சாரி பிளாக் கலர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து ஃபியூச்சர்ல ட்ராக் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த டவுட்டும் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வாங்க, நமக்கு தேவையில்லாத நிறைய இருக்கும். அதாவது இந்த VAH, VAL, POC, POCL இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்க, நமக்கு கிளியரா வந்து நமக்கு என்னென்னலாம் டிஸ்பிளேல இருக்கு அப்படின்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா H3, H4, H5, அதே மாதிரி L3, L4, L5. இதில் இன்னும் உங்களுக்கு நான் கிளியரா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த டிராயிங் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ இதில் பாருங்க, நமக்கு மொத்தமே இவ்வளோதான் இண்டிகேட்டர்ஸ் வச்சிருக்கோம். நான் இதில் வந்து இந்த ப்ரீவியஸ் டே வந்து நம்ம எனேபிள் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அதனால ப்ரீவியஸ் டே ஹை வருது, இதையும் எடுத்துருங்க. ஸோ ப்ரீவியஸ் டே ஹைவை நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்க, இங்கே போட்டிருக்கேன் பாருங்க, H3, H4, H5 இருக்கு. கீழே L3, L4, L5. இதில்
இப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோதான். உங்களோட இண்டிகேட்டர் வந்து கிளியரா வந்துருச்சு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இப்போ வந்து கேமரில்லா வந்து நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க. இப்ப எப்படி இந்த கேமரில்லா வந்து இன்ட்ராடேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். நீங்க அத பாருங்க. அத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜ் இருக்கும். இப்ப பாருங்க, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எதுவுமே புரியாது. என்ன இந்த H3, என்ன இந்த L3 அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியாது. ஸோ இப்ப பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இத எடுத்துக்கங்க. இது வந்து H3, இது வந்து L3. இங்க H4, H5 இருக்கு. இங்க L4, L5 இருக்கு. ஸோ இது வந்து என்னைக்கு இந்த டே வந்து 31 அக்டோபர். அதே மாதிரி இது பாருங்க 23 நவம்பர். ஸோ இந்த H3யும் இந்த H4ம் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க அடுத்த நாள். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளுமே H3யும் H4ம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது என்னைக்கு வந்து இந்த H3, அதாவது ப்ரீவியஸ் டேவோட H3, L3 இது எடுத்துக்கோங்க. இந்த இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த H3, இந்த L3 இது ரெண்டும் இவ்வளோ பெருசு இருக்கு. அடுத்த நாள் பாருங்க, இது ரெண்டுக்கும் நடுவுல தான் H3யும் L3யும் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ, அப்பப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்மியா இருக்கு. அதாவது இந்த ப்ரீவியஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா, H3, L3யும் பெருசா இருந்துச்சு. இந்த H3, L3க்குள்ள இந்த H3, L3 அதாவது இன்னைக்கு அ ந நவம்பர் 2 இந்த H3, L3 வந்திருக்கு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல வந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் ஸ்டாக்கா இருக்கும். இதே இந்த டே பாருங்களேன். இந்த டே வந்து H3 இங்க இருக்கு. L3 இங்க இருக்கு. பட் இது வந்து இதுக்கு மேல இருக்கு. இது வந்து இதுக்கு மேல இருக்கு. ஸோ என்னைக்குமே ப்ரீவியஸ் டேவோட H3, L3க்குள்ள இந்த ரீஜியன்க்குள்ள அடுத்த நாளோட H3, L3 வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அன்னைக்கு வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங் டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. எவ்வளவு சூப்பரா ட்ரெண்ட் ஆயிருக்கு பாருங்க இந்த ஸ்டாக். எது? சீமென்ஸ். ஸோ சீமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னைக்கு? நவம்பர் 1. ஸோ நவம்பர் 1 வந்து நமக்கு H3, L3யும் பெருசா இருந்துச்சு. ஸோ நவம்பர் 2 வந்து H3யும், L3யும் லோவா இருந்ததுனால தான், அழகா வந்து சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் டே நமக்கு வந்திருக்கு. நல்லா கிளியர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. இங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து என்னன்னா, நம்ம வந்து நவம்பர் 2 வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து பாருங்க ட்ரெண்டிங் ஆயிருக்கு. அழகா அந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆயிருக்கு. எங்க ஓப்பன் ஆனுச்சு காலையில? இந்த இடத்துல ஓப்பன் ஆனுச்சு. அழகா பாருங்க இதுவரைக்கும் போயிருக்கு உங்களுக்கு. யாராவது வந்து ஒரு வேள 3334ல வந்து நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்திருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீமென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, H3ய கிராஸ் பண்ணி இப்படி போனதுனால நல்லா அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை இன்னைக்கே இது வந்து இப்படி லோவர் சைடுல இத பிரேக் அவுட் பண்ணி வந்துச்சுன்னா, நல்லா இதுவரைக்கும் வந்திருக்கும். ஸோ ட்ரெண்ட் வந்து நல்லா சூப்பரா வந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு கிரைட்டீரியா என்ன என்ன அப்படின்னா, முன்னாடி இருக்க H3, முன்னாடி டே இருக்கிற L3க்கு நடுவுல இன்னைக்கு இருக்க H3யும், இன்னைக்கு இருக்கிற L3யும் வந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை அப் சைட்ல பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நல்ல ட்ரெண்ட் ஆகும். இல்ல டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆனுச்சுனாலும் நல்ல ட்ரெண்ட் ஆகும். ஸோ இன்னொரு ஸ்டாக் வந்து நம்ம HAL பார்க்கலாம். ஸோ HAL பாருங்க. ஸோ HAL வந்து இங்க பாருங்க. நல்ல ஒரு ட்ரெண்டிங் இருக்கு. ஸோ இந்த இது வந்து என்னது? நவம்பர் 1. இது நவம்பர் 2. ஸோ நவம்பர் 1ஓட H3, நவம்பர் 1ஓட L3க்கு நடுவுல தான் நவம்பர் 2ஓட H3, L3 இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா ட்ரெண்ட் ஆயிருக்கு பாருங்க. அழகா வந்து மார்க்கெட் வந்து நமக்கு இங்க வந்திருக்கு. இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ யாராவது ஒருத்தர் வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்து எடுத்திருந்தீங்கன்னா, 18, 27 எடுத்திருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் வந்து நீங்க இன்ட்ராடேல சூப்பரா வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். நீங்க நெறைய பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த மாரி எங்கெங்கெல்லாம் வந்து இதுக்குள்ள, அதாவது நம்மளோட H3யும், L3க்குள்ள வந்து வந்திருந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு டே வந்து கண்டிப்பா ட்ரெண்டிங் டேவா இருந்திருக்கும். இந்தா பாருங்க, இங்க ஒரு இடம் இருக்குது. அது செக் பண்ணி பார்க்கலாம்.
இங்க பாருங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு. நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு. இன்ட்ராடேல சூப்பரா இது வரைக்கும் போயிருக்கு. மேல வரைக்கும் போயிருக்கு. ஸோ யாராவது இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகும்போது எடுத்திருந்தீங்கன்னா, இதுவரைக்கும் நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். ஒரு 24 பாயிண்ட்ஸ். ஸோ இதுலயும் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து எங்க வைக்கிறது? அதே மாரி எங்க வந்து நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது? அது எல்லாமே வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து சொல்லி தரேன். ஸோ இப்போதைக்கு இதுல வந்து கேமரா வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் இண்டிகேட்டர். ஸோ அதனால வந்து நீங்க நெறைய பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ ஒரே ஒரு கிரைட்டீரியா கண்டிப்பா என்ன இருக்கணும்னா, இதெல்லாம் வந்து கண்டிப்பா நம்மளோட கிரைட்டீரியாக்குள்ள வராது. ஏன்னா இங்க பாருங்க H3 இருக்குது, L3 இருக்குது. ஆனா இங்க பாருங்க H3 இங்க வந்துருச்சு, L3 வந்து இதுக்கு கீழ வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கிரைட்டீரியா நமக்கு வராது. ஸோ நமக்கு இருக்க ஒரே ஒரு கிரைட்டீரியா வந்து என்ன அப்படின்னா, என்னைக்குமே ப்ரீவியஸ் டே H3, L3க்குள்ள நம்மளோட ஸ்டாக் வந்து நம்மளோட H3, L3 வந்து அதாவது இந்த இந்த கேஸ் வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கணும். ப்ரீவியஸ் டே H3, L3க்கு நடுவுல இன்னைக்கு H3, L3 வந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கண்டிப்பா அந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டிங் டேவா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதே மாரி நம்ம நெறைய வீடியோஸ் வந்து பார்க்க போறோம். இதுக்கு நெறைய நீங்க ரெஸ்பான்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, நான் அப்கமிங் வீடியோஸ் வந்து இத பத்தி நெறைய டீட்டெயில் உங்களுக்கு போடுவேன். எக்ஸாக்ட்டா எப்ப நம்ம இத வந்து ட்ரேட் பண்றது? எந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம ட்ரேட் பண்றது? அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் கண்டிப்பா போடுவேன். அது மட்டும் இல்லாத நம்ம சேனல்ல வந்து டெய்லியுமே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம். இது எல்லாமே இந்த கேமரில்லாவ பேஸ் பண்ணி சில சமயம் வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் போடுவோம். யார் யாரெல்லாம் நம்மளோட சேனல வாட்ச் பண்றீங்களோ, அந்த ஷார்ட்ஸும் செக் பண்ணீங்க அப்படின்னா, லைவ் மார்க்கெட்ல வந்து எந்த ஸ்டாக் வந்து ஓரளவுக்கு ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்ஸா போடுவோம். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுல ஏதாவது புரியல அப்படின்னா, தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு மெயில் பண்ணுங்க. நாங்க கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்றோம். ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.